எந்த அநீதி நடந்தாலும் முதலில் அங்கு போய் நீதி கிடைக்கச் செய்வது அங்காள பரமேஸ்வரியின் குணம். அதனால்தான் பெரும்பாலும் அங்காள பரமேஸ்வரியின் ஆலயம் ஊர் எல்லையில் அமைந்திருக்கிறது. அங்காளம்மனிடம் எப்படி வேண்டிக் கொள்வது? குடும்பத்தில் குழப்பம், நோய் நொடிகள், பேய் பிசாசு, பில்லி சூன்யம், வைப்பு, ஏவல், காட்டேரி போன்ற பிணிகள் பிடித்திருந்தால் அங்காள பரமேஸ்வரியை மனதில் நினைத்தாலே போதும். அவள் வந்து துன்பத்தை தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கருதுகின்றனர். பொதுவாக எந்த பாதிப்பு வந்தாலும் அம்மா தாயே, எங்கள் குடும்ப கஷ்டங்கள், தொல்லைகள், துயரங்கள் போன்றவற்றை எல்லாம் விலக்கிவிடு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வெற்றி தரும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. சிலர் எதில் இறங்கினாலும் தோல்வியே வரும், தொட்டல் துளங்காது, மேலும் வேலை வாய்ப்புகள் அமையாது, பணம் பழாகும். இத்தகைய தோல்விகளால் பலரும் துவண்டு போய் விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் ஜாதக அமைப்பே. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பையும் மாற்றிவிடக்கூடிய சக்தி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் செய்யப்படும் பரிகாரத்திற்கு உண்டு. ஈஸ்வரி பட்டம் உள்ள அம்மன் தெய்வங்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கெல்லாம் இறக்க உணர்வோடு வெற்றியை தரும் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று கருதப்படுகின்றனர். குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி அனைவருக்கும் வெற்றிக்கும் துணை நிற்கும் தெய்வமானவள். தொடர்ந்து 27 வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று